ஹாய், இது ரேணு அன்பு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 எக்ஸாம் வருது இல்லையா, அதுக்காக இப்போவே இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம தமிழ் புக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பருவம் 1 இயல் 1. என்ன பாடம் அப்படின்னா வளர்தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழி இருக்குது. அதில் மனித இன பரிமாண வளர்ச்சியோட சிறப்பில் ஒன்று தான் மொழி அப்படின்றது. தமிழ் மொழி செம்மை மிக்க மொழி அப்படின்ற சிறப்பு மிக்க மொழி எது அப்படின்னா இந்த செம்மொழி அப்படின்றது தான். தமிழ் இலக்கியங்கள் ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை அப்படின்னு மூணு இனிமையும் கொண்டது தான் அந்த தமிழ் இலக்கியங்கள் அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஷின், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யாரு அப்படின்னா பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாடியவர் யாரு அப்படின்னா பாரதியார் தாங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் கொஷின் வாங்க போகலாம். பாரத தாயின் தொன்மையை பற்றி பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் தாங்க. தமிழ் கிடைத்துள்ள முதல் இலக்கண நூல் அப்படின்னா அது தொல்காப்பியம். உயிரும் மெய்யும் இணைவதால் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாக தான் இருக்கும். வளஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, அது 0 போட்டு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த எழுத்துக்கள் எல்லாமே வளஞ்சொலி எழுத்துக்கள். ஆ, ஏ, ஔ, நா, ஞா இது எல்லாமே வளஞ்சொலி எழுத்துக்கள். இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு கோடு போட்டு ஆரம்பிக்கிறது, டா, யா, ழா அப்படின்றது. நெக்ஸ்ட்டு, இந்த சொல் எந்த இலக்கியத்தில் எந்த லைன்ஸில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. தமிழ் அப்படின்ற சொல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. தமிழும் கிளவியும் அதனோரற்றே அப்படின்னு. தமிழ்நாடு அப்படின்ற சொல் சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்னு. நெக்ஸ்ட் வேர்ட் தமிழன் அப்படின்றது அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படின்ற லைன்ஸில் இடம்பெற்றிருக்கு. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியங்க, நல்லா படிச்சுக்கோங்க. இதிலிருந்து கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் சீர்மை அப்படின்றது. 2 வகை திணைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா உயர்திணை, அக்ரிணை. நெக்ஸ்ட், உயர்திணையோட எதிர்ச்சொல், அதாவது உயர்திணைக்கு ஆப்போசிட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தாழ்திணை அப்படின்னு சொல்லலாம், அக்ரிணை அப்படின்னு சொல்லலாம். அக்ரிணையை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அல் கூட்டல் திணை அப்படின்னு தான் பிரிக்கலாம். உயர்வு அல்லாத திணை அப்படியும் சொல்லலாம். உயர்வு அல்லாத திணை தான் அக்ரிணை. இந்த பாகற்காயை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு. இது இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்னா தொல்காப்பியம், நன்னூலும் தான். நெக்ஸ்ட் கொஷின், அறநூல்கள் என்னென்ன அப்படின்னா திருக்குறள், நாலடியார். காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலையும். தமிழ் மொழி சொல்வளம் மிக்கது. பூவில் மொத்தம் 7 நிலைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் இதெல்லாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி சொல் மொத்தம் 42 இருக்குது. அதில் மா அப்படின்ற சொல் மட்டும்தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கோட மீனிங்ஸ் என்னென்ன அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு இதெல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தமிழுக்கு முத்தமிழ் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. இந்த முத்தமிழ் என்னென்ன அப்படின்னா இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்
இந்த 3 தமிழுங்க சேர்த்து தான் நம்ம முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இயல் தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது எண்ணத்தை வெளிப்படுத்தும் இயல் தமிழ் அப்படின்றது. இசைத்தமிழ் அப்படின்றது நம்மளோட உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது, அதை தான் நம்ம இசைத்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். நாடகத்தமிழ் அப்படின்னா அது நம்மளோட உணர்வில் கலந்து நம்மளோட வாழ்வை நல்வழிப்படுத்துமா, நம்மளோட குறைகளை சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தமிழ் கவிதை வடிவங்கள் அப்படின்னா அது என்னென்ன அப்படின்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் இது எல்லாமேங்க. உரைநடை வடிவங்கள் அப்படின்னா கட்டுரை, புதினம், சிறுகதை இது எல்லாமே உரைநடை வடிவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தாவர இலைப்பெயர்கள். இப்போது நம்ம ஆல், அரசு, மா, பலா, வாழை இது எல்லாமே நம்ம இலை அப்படின்னு நம்ம காமனாக ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவோம். மா இலை, பலா இலை, வாழை இலை அப்படின்னு. நெக்ஸ்ட்டு மல்லிகையை நம்ம தாழை அப்படின்னு சொல்லுவோம். சப்பாத்து களி இதை தாழை, இதெல்லாம் மடல். கரும்பு, நாணல் இது எல்லாமே தோகை இணையை சேர்ந்தது. பனை, தென்னை இது எல்லாமே ஓலை, பனை ஓலை, தென்னை ஓலை அப்படி தான் சொல்லுவோம். கமுகு அப்படின்னா என்ன அப்படின்னா பாக்கு, இதோட எப்படி நம்ம எப்படி அழைப்போம் அப்படின்னா கூந்தல் அப்படின்னு தான் சொல்லுவோம். தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படத்தக்கவையாக உள்ளன. இந்த எழுத்துக்கள்லாம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் எண்கள். தமிழ் எண்கள் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா கடலை உருண்டை வாங்கி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் போடு அப்படின்றதாங்க இதோட ஷார்ட்கட்டு. இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் கொஷின், மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் இதில் பயன்படத்தக்கவையாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சொல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உழவர் அப்படின்ற சொல் நற்றிணை அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. பாம்பு, முதலை, மீன், செய் இது எல்லாமே குறுந்தொகை அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. வேளாண்மை அப்படின்றது கலித்தொகையிலையும் வருது, திருக்குறள்லையும் வருது. வெள்ளம் அப்படின்ற வேர்டு 10 அப்படின்ற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. கோடை, மருந்து இது ரெண்டும் அகநானூறு அப்படின்ற நூல்லேருந்து இருக்குது. பார் அப்படின்றது பெரும்பானாற்று படையில் இருக்குது. மகிழ்ச்சி அப்படின்றது தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள் இதில் இருக்குது. உலகம் அப்படின்ற சொல் தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை அப்படின்ற நூலில் இருக்குது. ஊர், அன்பு, உயிர், புகழ், செல் இது எல்லாமே எந்த நூலில் இருக்குது அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்ற நூலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஒரு பர்த்டே சாங். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அப்படின்ற இந்த பாடலை எழுதினவங்க யார் அப்படின்னா அறிவுமதி அப்படின்றவங்க தான் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சரியான விடை. தொன்மை அப்படின்ற சொல்லோட பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா பழமை. இடப்புறம் பிரித்து எழுதுக. இடம் கூட்டல் புறம். சீரிழமை, சீர் கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் இதை சேர்த்து எழுதுனா எப்படி கிடைக்கும் அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு கிடைக்கும். கணினி கூட்டல் தமிழ் அப்படின்னா கணினி தமிழ் சேர்த்து எழும்போது ஒரு இத்து மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாடியிருக்காரு பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு, நம்ம ஏற்கனவே பாடத்திலே பார்த்துருக்கோம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தாங்க. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களோட அடிப்படையில் அமைஞ்சிருக்கணும், அப்போ தான் அதை நம்ம பயன்படுத்த முடியும். வாங்க நெக்ஸ்ட் டாபிக். கனவு பழித்தது. ஐம்பெரும் பூதங்களால் ஆனது தான் இந்த உலகம் அப்படின்னு யாரை சொல்கிறது, எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்ற நூலில் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதலின்
இந்த லைன்ஸ் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்துகிறது தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஷின், கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இதனை எந்தெந்த பாடலில் இடம்பெற்றிருக்குன்னு பாருங்க. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை, இந்த நூலெல்லாம் இந்த செய்தி வந்திருக்கு. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழி அப்படின்ற லைன்ஸ் கார் 40 அப்படின்ற பாட்டில் வந்திருக்கு. திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அதோட அளவை சுருக்க முடியாது அப்படின்ற அறிவியல் கருத்தை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆழ் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காரு இந்த லைன்ஸை. போர் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை எந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்க. 10 அப்படின்ற பாட்டில் சொல்லியிருக்காங்க. வெண்ணிற ஊசியால் அப்படின்னு வந்தா, நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு வந்தா 10ங்க. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர், இந்த லைன்ஸ் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நற்றிணை அப்படின்ற பாட்டில் இடம்பெற்றிருக்கு. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நற்றிணைங்க. வெண்ணிற ஊசியால்னா 10, நரம்பினால் அப்படின்னு வந்தால் நற்றிணை, நான் வருது இல்லையா அது. நெக்ஸ்ட் கொஷின், மேனாள் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை தான். இஸ்ரோவோட தலைவர் டாக்டர் கை சிவன் அவர்கள். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இலக்கணங்க. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். உயிருக்கு முதன்மையானது எது அப்படின்னா காற்று தாங்க. இந்த இயல்பாக காற்று வெளிப்படுறப்ப அதிலிருந்து என்ன எழுத்து பிறக்குது அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. இப்போது நம்ம வாயை திறக்கிறது மூலமாக, உதடுகளை விரிக்கிறது மூலமாக, குவிக்கிறது மூலமாக இந்த செயல்பாடுகள்லாம் என்னென்ன எழுத்து பிறக்குது பாருங்கள். ஆலேருந்து அவ் வரைக்கும் இருக்க எழுத்து பிறக்குது. நெக்ஸ்ட் இதில் ஆ இ உ ஏ ஓ அப்படின்ற எழுத்தெல்லாம் குறுகி ஒலிக்கிற எழுத்து, அதனால தான் நம்ம அதை குறில் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இந்த 7மே நீண்டு ஒலிக்குது இல்லையா, அதனால் அது நெடில் எழுத்துக்கள். ஒரு முறை நம்ம கண் இமைக்கவோ கை நொடிக்கவோ ஆகிற கால அளவு எவ்வளோ அப்படின்னா 1 மாத்திரைங்க. குறில் எழுத்துக்கும் 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரைன்னு தெரியும். மெய் அப்படின்னா உடம்பு, அதோட மீனிங். மெய் எழுத்துக்கள் இதோட மாத்திரை எவ்வளோ அப்படின்னா மெய் எழுத்துக்கு 1/2 மாத்திரை, குறில் எழுத்து 1 மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை, மெய் எழுத்து 1/2 மாத்திரைங்க. இப்போது வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்னா தெரியும் உங்களுக்கு, கசடர தபர. மெல்லினம்னா ஞமன, இடையினம்னா எரல வளல அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த வல்லினம் அப்படின்றது வன்மையாக ஒலிக்குமா, மெல்லினம் மென்மையாக ஒலிக்கும். இடையினம் மென்மையாகவும் இல்லாமல் வன்மையாகவும் இல்லாமல் 2க்கும் இடைப்பட்டு ஒலிக்குதுங்க. உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 216 எழுத்து இருக்குங்க. இந்த பார்த்துக்கோங்க, வல்லினம்னா வா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்ததுனால தான் நமக்கு உயிர்மெய் குறில் அப்படின்னு கிடைக்குது. இதே மெய்யோட உயிர் நெடில் சேர்றதுனால தான் உயிர்மெய் நெடில் அப்படின்னு தோன்றுதுங்க. உயிர்மெய் எழுத்துக்களை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உயிர்மெய் குறில், இன்னொன்று உயிர்மெய் நெடில். நெக்ஸ்ட்டு உயிரெழுத்தில் தொடங்குற 2 மாத்திரை அளவுள்ள சொல் தான் என்ன அப்படின்னா அடி அப்படின்னு. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் எல்லாமே நெடில் எழுத்து, அதாவது என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதில் ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல் தான் அப்படின்ற என்னன்னா அங்கே தப்பாக இருக்குது, மாற்றிக்கோங்க. அஃது, ஆயுத எழுத்துனா இக்கு இல்லையா, அதனால் அஃது அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு கலைச்சொல் பாருங்கள். வலஞ்சூழி அப்படின்னா கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் என்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சூழி ஆன்டி கிளாக் வைஸ்,
குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலி ஆப், மின்னஞ்சல் இமெயில், இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வருங்க, நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட நெக்ஸ்ட்டு கண்டினியூவேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்து சேர்ந்துடும். கண்டினியூவாக பாருங்கள், நான் கண்டினியூவாக போடுறேன். தேங்க்யூ.